அம்மா வந்து விபச்சாரத்தை ஈடுபடுத்த தூண்டுறாங்க. எங்க அப்பா வந்து அதுக்கும் உடந்தையா இருந்து என் சொல்ற பேசலாம் நீ கேட்கணும், இல்ல நீ இருக்கக்கூடாது, நீ பிடிச்சா வாய் இல்ல நீ செத்துப்போ அப்படின்றாங்க. பெற்ற பிள்ளைக்காக தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கும் பெற்றோருக்கு மத்தியில பெற்ற மகளையே பாலியல் தொழில ஈடுபடுத்த முயன்ற இப்படிப்பட்ட கொடூரம் எங்க நடந்தது அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செய்திகளை பார்க்கலாம். மதுரையில ஒரே நாள் இரவுல அடுத்தடுத்து 2 பேரு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மதுரை புதூர் பகுதியை சேர்ந்தவர் திமுக பிரமுகர் வேலு. இவரோட மகன் முத்துப்பாண்டி நேத்து நைட்டு ITI பேருந்து நிறுத்தத்துல நின்னுட்டு இருந்தாரு. அப்போ அங்க வந்த மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களால முத்துப்பாண்டிய சரமாரியா தாக்கி இருக்கு. இதுல படுகாயமடைந்த முத்துப்பாண்டி சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாரு. தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்துக்கு போன போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைச்சாங்க. முன்விரோதம் காரணமா முத்துப்பாண்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கொலை நடந்த கொஞ்ச நேரத்துல மதுரை தல்லாக்குளம் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. மர்ம கும்பல் ஒண்ணு கருப்பையாவை அறிவாளால தாக்கி கொண்டிருக்கு. இதுல படுகாயமடைந்த கருப்பையா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ற வழியில பரிதாபமா இறந்துட்டாரு. தொழில் போட்டி காரணமா கருப்பையா கொலை செய்யப்பட்டாருன்னு முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த 2 கொலையிலயும் தொடர்பு இருக்கிற குற்றவாளிகளை போலீசார் தேடிட்டு வராங்க. அடுத்தடுத்து நடந்த 2 கொலைகள் மதுரையில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மதுரைக்கு 2500 ஆண்டு கால வரலாற்று சிறப்பு இருக்கு. பண்டைய காலத்துல பாண்டிய நாட்டோட தலைநகரத்திலிருந்து தொடங்கி பல்வேறு சிறப்புக்கு இந்த மதுரை நகர் சொந்தம். வைகை நதிக்கரையில இருக்கிற இந்த மதுரை நகர்ல அமைந்திருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றது. கோவில் நகரம்னு அடைமொழி வச்சு அழைக்கப்படும் மதுரையில சமீப காலமா கொள்ளைகள் போன்ற குற்ற சம்பவங்கள் அதிக அளவுல நடக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. இத பத்தி சமூக ஆர்வலர்களும் மதுரை வாசிகளும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். கடந்த 6 மாதத்துல மதுரையில 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் பார்க்கும்போது பொதுமக்கள் நிம்மதியா வெளியே வர முடியல. இதுல இந்த கொலைகள்ல பழிக்கு பழி கொலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் காவல்துறையினர் அந்த ஜெயில இருந்து வெளியில வர குற்றவாளிகள் மேல கண்காணிப்பு வைக்கிறது இல்ல. அதுபோக அவங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறது இல்ல. அவர்கள் தொடர்ந்து கண்காணிச்சு அவங்களோட நடவடிக்கைகளை அடுத்து செய்ய விடாம தடுத்தாதான் இந்த மாதிரி கொலைகளை தடுக்க முடியும். அதுபோக இந்த கொலை குற்றத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வெளியில வராத வண்ணம் அவங்களுக்கு கடுமையான அந்த சிறை தண்டனை விதிக்கிறதுக்கு காவல்துறையிலிருந்து வழிவகை செய்யணும். அதுபோக காவல்துறையினர் தங்களோட ரோந்து இதை தீவிரப்படுத்தி அவங்களை கண்காணிக்கணும். மதுரை மாவட்டத்தில் அதிகமான படுகொலைகள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. காவல்துறையினர் அரசியல் தொடர்பு மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ரவுடிகள், இந்த 3 முடிச்சு நான் ஒன்றாக பார்க்கிறேன். இந்த 3க்கும் ஒன்று தொடர்பு இருப்பது மாதிரி தான் தெரிய வருகிறது ஆய்வில். இதுக்கான அடிப்படை காரணம் இங்கே மதுரை மாவட்டம் என்று சொன்னாலே இங்கே அரசியல் ரவுடிகளும் அரசியல் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு முக்கியமான காரணம். இந்த அரசியல் தொடர்போடு தான் காவல்துறையிலும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் இதுபோன்ற குற்றங்கள் நடப்பதற்கு போதிய அளவு அவர்களை கைது செய்வதோ அல்லது வழக்கை பதிவு செய்வதோ, தீவிரமான வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் உண்மையை கண்டுபிடிப்பதோ போன்ற நடவடிக்கைகளில் காவல்துறையினர் மெத்தனம் காட்டுகிறார்கள். தமிழகத்தில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் படுகொலை சம்பவங்களில் குற்றங்கள் நிரூபிக்கப்படாத மாவட்டங்களில் மதுரை மாவட்டம் முதன்மை இடங்களில் வகிக்கிறது. அதுதான் முக்கியமான காரணம் என்று நான் கருதுகிறேன். 1 வழிப்பறி, திருட்டு, அதில் ஏற்படக்கூடிய படுகொலைகள். 2 அரசியல் ரீதியாக நடத்தப்படுகிற படுகொலைகள், சொந்த காரணங்களுக்காக நடத்தப்படக்கூடிய படுகொலைகள். இந்த படுகொலைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை, படிப்பறிவு இல்லாத சாதாரண ஏழை எளிய இளைஞர்களை கூலிப்படைகளாக பயன்படுத்தி அவர்கள் மூலம் காரியம் சாதிக்கக்கூடிய தந்திரங்களை பெரிய பணம் படைத்த ரவுடிகளும் அரசியல்வாதிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த கூலிப்படைகளை பிடித்து இவர்கள் உள்ளே போடுவதனால் ஒன்றும் இந்த குற்றத்தை ஒழித்துவிட முடியாது. முக்கியமான குற்றவாளியாக கருதப்படக்கூடிய இதுபோன்ற அரசியல் பின்புலம் உள்ளவர்களை, சாதிய பின்புலம் உள்ளவர்களை, பணம் பின்புலம் உள்ளவர்களை கைது செய்து அவர்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கென்று சிறப்பாக ஒரு புலனாய்வு பிரிவினை மதுரை மாவட்டங்கள் உருவாக்க வேண்டும்.
நேரடி சம்பவங்கள் ஈடுபடுவதை விட இதற்கு மூல காரணம் யார் என்பதை ஆராய்ந்து அதை ஒழித்தால் ஒழிய சாதாரண கூலிப்படை இளைஞர்களை மட்டுமே கைது செய்வது, அவர்களை ஒரு 2 மாசம் சிறைக்கு ரிமாண்ட் செய்த பிறகு விடுதலை செய்யப்படுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தால் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே சொல்கிறேன், இதனுடைய உண்மை காரணங்களை கண்டுபிடிப்பதற்காக சிறப்பு கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினை மதுரை மாவட்டத்தில் ஏற்படுத்த வேண்டும். மதுரையில் எங்க பார்த்தாலும் கொலை நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் யாருக்குமே தெரியல. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது செல்போனு கூட கொலை பண்ணிடுறாங்க. பழிவாங்கிற நோக்கம் நிறைய இருக்கு. இப்ப யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. போலீஸால கூட ஏன் மர்டர் நடக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணாம இருக்காங்க. ஏகப்பட்ட மர்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு டெய்லி. இந்த மாசத்துல நிறைய நடந்துருச்சு. தல்லாகுளத்துல நேற்று கூட நடந்தது. ஆனா அது என்ன காரணம், பழிவாங்கும் நோக்கமா என்னன்னு தெரியல. தனியா யாருமே இப்போதைக்கு போக முடியல. ரோட்ல வந்து வழி மறைச்சு திடீர்னு பண்ணிடுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரிய மாட்டேங்குது. சேலத்துல பட்ட பகல்ல ஒருத்தர் கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல தொடர்பு இருக்கிற குற்றவாளிகளை போலீசார் தேடிட்டு வராங்க. சேலம் மாவட்டம் வீராணத்தை அடுத்த பள்ளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். திமுக பிரமுகரான இவரோட மனைவி ராணி பள்ளிப்பட்டியில அழகு சாதன பொருள் விற்பனை கடை நடத்திட்டு வராங்க. 18ஆம் தேதி காலையில முருகன் வீட்டுல இருந்து கடையை திறக்க போயிட்டு இருந்தாரு. அப்போ அவரை மர்ம கும்பல் ஒண்ணு சுத்தி வளைச்சு பயங்கரமான ஆயுதங்களால சரமாரியா வெட்டி இருக்கு. இதில் படுகாயமடைந்த முருகன் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல இறந்துட்டாரு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போன போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. முன்விரோதம் காரணமா இந்த கொலை நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க. கொள்ளையாளிகளை போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க. விழுப்புரத்துல கொடுத்த கடனை திரும்ப கேட்டவரு அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. வெறும் 1000 ரூபாய் கடனுக்காக கொலை பண்ணவரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் பக்கத்துல ராகவன்பேட்டை சேர்ந்தவர் கலியமூர்த்தி. 62 வயசான இவரு செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு வராரு. கலியமூர்த்தி 16ஆம் தேதி நைட்டு சாராயம் குடிக்கிறதுக்காக கடைக்கு போயிருக்காரு. ரொம்ப நேரம் ஆகியும் கலியமூர்த்தி வீட்டுக்கு வரல. இதனால அவரோட சொந்தக்காரங்க போய் பார்த்தப்போ சாராய கடை வாசல்ல கலியமூர்த்தி சடலமா கிடந்திருக்காரு. இத பத்தி வழக்கு பதிவு பண்ண போலீசார் விசாரணையை நடத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில இதே ஊரை சேர்ந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவரு கலியமூர்த்தி கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. சாராய கடைக்கு குடிக்க போன கலியமூர்த்தி அங்க இருந்த ராஜ்குமார் கிட்ட கொடுத்த கடனை திரும்ப கேட்டிருக்காரு. ஆனா கடனை கொடுக்க முடியாது அப்படின்னு கலியமூர்த்தி கிட்ட ராஜ்குமார் தகராறு பண்ணிருக்காரு. தகராறு முத்தி போக ராஜ்குமாரும் அவருடைய நண்பர்கள் தீனா, சந்துரு, அரவிந்த், சிவம், வர்கேஷ் இவங்க எல்லாரும் கலியமூர்த்திய அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. புதுச்சேரியில நண்பனோட வீட்டுல பதுங்கி இருந்த ராஜ்குமார வலவனூர் போலீசார் கைது பண்ணிருக்காங்க. தலைமறைவான ராஜ்குமாரோட நண்பர்கள் 5 பேரையும் போலீசார் தேடிட்டு வராங்க. சமீப காலமா சொத்து தகராறுல அண்ணன் தம்பிய கொலை பண்றதும் தம்பிய அண்ணன் கொலை செய்யறதும் அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். சொத்துக்காகவோ இல்ல பணத்திற்காகவோ சொந்த அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இல்ல உறவினர்களை கொலை செய்யற ட்ரெண்ட் இப்ப சமீப காலமா அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் உளவியல் ரீதியா பார்த்தோம்னா தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய இன்பத்திற்காக எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம்ன்ற மனப்போக்கு தான். சோ ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா உலகத்தை பாக்குறது ஒரு முக்கிய காரணம். சோ எனக்கு இந்த சந்தோஷத்துக்கு இந்த காசு தேவை, இந்த காசு எனக்கு கிடைக்கணும்னா ஈஸியான வழி, உழைப்பு இல்லாம கஷ்டப்படாம ஈஸியா எனக்கு கிடைக்கணும்னா இந்த கொலையோ இல்ல கொள்ளை அடிக்கிறதோ ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொலை பண்ணி அந்த எடுக்கும்போது ஒரு விதமான மனநோய்க்கு கூட அவங்க ஆளா இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய சுற்றுப்புறம் எப்படி இருக்கு, அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வளர்றாங்க, அவங்களுடைய மனம் எப்படி இருந்திருக்கு, அந்த நபருக்கும் இவங்களுக்கும் இடையில என்ன மாதிரியான ஒரு ராப்போ இருந்திருக்கு, என்ன மாதிரி உறவு இருந்திருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு பணம் முக்கியம், அன்புக்கு சரியா காட்டாம இப்படியே வளர்த்துட்டு வந்தாங்கனாலும் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமாயிடும். அது தவிர அவங்களுக்கு ஒரு மொராலிட்டி இல்ல, ஒரு இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, நியாய தர்மம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாம வளர்ற குழந்தைகள் பிற்காலத்துல தன்னுடைய தேவைக்காக எந்த பாவ பச்சாதாபமும் பார்க்காம தன்னுடைய சொந்த ரத்தத்தையும் கொலை செய்ய அவங்க யோசிக்க மாட்டாங்க. தேனியில பொது கழிப்பிடத்துல இருந்து மீட்கப்பட்ட பெண் குழந்தை பள்ளி மாணவிக்கு பிறந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.
தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்துல இருக்கிற மேல்மங்கலம் கிராமத்துக்கு வெளியே பொது கழிப்பிடம் இருக்கு. இந்த கழிப்பிடத்துல பச்சிளம் குழந்தை அழுற சத்தம் கேட்டிருக்கு. இதையடுத்து பொதுமக்கள் உள்ள போய் பார்த்தப்போ பிறந்த சில மணி நேரமேயான பெண் குழந்தை அனாதையா கடந்தது தெரிய வந்தது. குழந்தை மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மேல்மங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. ஒரு பெண் குழந்தை வந்து கழிப்பு அவுட் சைட் போன இடத்துல குழந்தை கிடக்குது, அரசு ஆரம்ப சுகாதாரத்துல இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லி கால் வந்துச்சு, நாங்க வந்தோம். இத பத்தி ஜெயமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்தினாங்க. அப்போ மீட்கப்பட்ட குழந்தை அதே ஊரை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயது மாணவிக்கு பிறந்த குழந்தைன்னு தெரிய வந்தது. போன வருஷம் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது முத்து அப்படிங்கிற சக மாணவனோட இந்த சிறுமிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளடைவுல இது காதலா மாறி இருக்கு. இதுல பிறந்த குழந்தைய அந்த சிறுமி கழிப்பிடத்துல வீசிட்டு போனது விசாரணையில தெரிய வந்திருக்கு. அந்த சிறுமி பலவீனமா இருக்கிறதுனால மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. பிரபல பள்ளி, கல்லூரி, யூனிவர்சிட்டியோட மதிப்பெண் சான்றிதழை போலியா தயாரிச்ச அரசு ஊழியர், அவருடைய பையன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க கிட்ட 50க்கும் மேற்பட்டோர் போலி சான்றிதழ் வாங்கிக்கிட்டு போனதா தெரிய வந்திருக்கு. அவங்க யாருன்னு போலீசார் தீவிர விசாரணையும் நடத்திட்டு வராங்க. சென்னையில சத்தியமூர்த்தி, ஞானவேல் ஆகியோரை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில பிடிச்சாங்க. விசாரணையில பல திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு. பிடிப்பட்ட 2 பேரும் போலி மதிப்பெண் சான்றிதழ் வாங்கித்தர புரோக்கரா வேலை பார்த்தது தெரிய வந்திருக்கு. இவங்க கொடுத்த தகவலின்படி கொடுங்கையூர்ல இருக்கிற ஒரு வீட்டுல போலீசார் அதிரடி சோதனை நடத்தினாங்க. அங்க 3000க்கும் மேற்பட்ட 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி மதிப்பெண் சான்றிதழ்கள் கிடைச்சிருக்கு. இதுக்கு மூளையா செயல்பட்டவர் கௌதமன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த கௌதமன் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்துல உதவியாளரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே 2000ஆம் ஆண்டு இதே போல போலி மதிப்பெண் சான்றிதழ் தயாரிச்சது தொடர்பா இவர் பிடிபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு 2002ல லேடி வில்லிங்டன் பிஎட் கல்லூரியில ஊழியரா வேலைக்கு செஞ்சிருக்காரு. கௌதமனோட பையன் லோகேஷ் கணினியில நல்லா பயிற்சி பெற்றவர். அதனால தன்னோட பையன் லோகேஷ போலி மதிப்பெண் சான்றிதழ் தயாரிக்கும் பணியில கௌதமன் ஈடுபடுத்திருக்காரு. போலி மதிப்பெண் சான்றிதழ் கேட்டு வரவங்கள சத்தியமூர்த்தியும் ஞானவேலுவும் கௌதமன் கிட்ட கூட்டிட்டு போவாங்களாம். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழுக்கு 15,000 ரூபாயும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழுக்கு 20,000 ரூபாயும் பணம் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரபல கல்லூரிகள், யூனிவர்சிட்டியோட மதிப்பெண் சான்றிதழை இவங்க தயாரிச்சிருக்காங்க. பொறியியல் சான்றிதழை சுமார் 30,000 ரூபாய்க்கு இவங்க தயாரிச்சு கொடுத்தது இப்ப தெரிய வந்திருக்கு. இவங்க கிட்ட இருந்து போலி சான்றிதழ் வாங்கிட்டு போனவங்க இப்போ அரசு மற்றும் தனியார் வேலையில நல்ல நிலையில இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க இப்போ எங்கெல்லாம் வேலை பாக்குறாங்கன்னு போலீசார் விசாரணை நடத்த போறாங்க. இதுல பல பேரு சிக்குவாங்கன்னு தெரியுது. இப்படி போலி சான்றிதழ் வாங்கி யாராவது அரசு வேலையில சேர்ந்திருந்தா அவங்கள உடனே பணி நீக்கம் செய்யணும்னு வழக்கறிஞர் வலியுறுத்தியிருக்காங்க. சென்னையில் கௌதமன் மற்றும் அவருடைய மகன் லோகேஸ்வரன் ஆகிய இருவரும் போலி சான்றிதழ் மற்றும் ரப்பர் ஸ்டாம்ப், அது மட்டுமல்லாமல் போலி சான்றிதழ் தயாரிப்பதற்கான ஹாலோகிராம் போன்ற பொருளெல்லாம் வைத்திருந்ததாக சென்னை போலீசார் இருவரையும் கைது செய்துள்ளார்கள். அவர்களிடமிருந்து அவர்களை கைது செய்யும் போது அவரிடமிருந்து பல்வேறு விதமான கள்ளத்தனமாக இந்த சான்றிதழ்கள் தயாரிப்பதற்கு உள்ள உபகரணங்கள் அனைத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். இப்பொழுது அந்த கௌதமன் என்பவர் 2000 ஆண்டு ஜூன் மாதம் இதே தொழிலை செய்து பல பேருக்கு போலியான சான்றிதழ்களை விற்பனை செய்து அந்த வகையிலே அவரும் அவர் கூட சேர்ந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட பின்பு அவர் 1.5 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்துவிட்டு வெளியே வந்து அதற்கு பின் மற்றொரு நிறுவனத்திலே வேலைக்கு சேர்ந்துள்ளார்கள். அப்படி சேர்ந்ததற்கு பின்னாடியும் சில காலம் சென்ற உடனே மீண்டும் பழைய தொழிலுக்கு சென்று இதுமான போலியான சான்றிதழ்கள் தயாரிப்பதற்கு தன்னுடைய மகனையே கூட்டாளியாக சேர்த்திக் கொண்டு இந்த தொழிலை செய்திருக்கின்றார். இந்த போலி சான்றிதழ் வாங்கி வேலையில் அமர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்தால் இந்த குற்றம் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். ஆகவே இது குறித்து அரசு காவல்துறையோடு இணைந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மதுரையில கல்லூரி மாணவிகள் மேல ஆசிட் வீசிய வழக்குல
திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சங்கர நாராயணன் அப்படிங்கிற இளைஞரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. விசாரணையில அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு தெரிய வந்திருக்கு. இத பத்தி காவல் கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான மீனா மற்றும் அங்கலேஸ்வரி மேலே நடந்த ஆசிட் சம்பவம் சம்பந்தப்பட்ட குற்றவாளி மதுரை மாவட்ட தனிப்படைகள் நேற்று கைது பண்ணிருக்காங்க. சங்கர் நாராயணன் சன் ஆஃப் சுதாகர் பேரு. நேற்று ஒரு சொந்தக்காரர் கொடுத்த ஒரு ரகசியமான தகவல் அடிப்படையில் இந்த குற்றவாளிகள் நேற்று கைது பண்ணிருக்காங்க. இவர் அடிக்கடி அவர் பழைய ஸ்கூல் அந்த திருவிழா ரூட்ல இருக்கு. ஸ்கூல்ல போகும்போது இந்த பொண்ணுகள் இவர் பார்த்து ஒரு சிரிச்சிட்டு போனதாகவும் முதல் விசாரணையில அது பார்த்து இவர் கோபப்பட்டு இந்த மாதிரி ஒரு மனநிலை வித்தியாசமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சம்பவம் பண்ணிருக்காங்க. 307, 326A செக்ஷன்ஸ்ல வழக்குல கைது பண்ணிருக்கோம். ஆமா, அது சம்பந்தமா எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இவரு முதல்ல ஒரு சம்பவத்துல சம்பந்தப்பட்டவரா தெரிய வந்தார். உலகம் உருண்டை அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருக்கு நடராஜர் சிலை. 2006ஆம் வருஷம் கடத்தப்பட்ட நடராஜர் சிலை 7 வருஷத்துக்கு அப்புறம் பல்வேறு நாடுகளுக்கு போயிட்டு இப்போ மீண்டும் சொந்த ஊருக்கு சேர்ந்திருக்கு. 2008ஆம் வருஷம் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தை சேர்ந்த பிரபல சாமி சிலை திருடன் ரத்னம் சிவகுமார் அப்படிங்கிறவனை தமிழக சிலை தடுப்பு பிரிவு போலீசார் கைது பண்ணாங்க. அவங்கிட்ட இருந்து 3 சாமி சிலைகள் கைப்பற்றப்பட்டுச்சு. விசாரணையில அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ புரந்தான் கிராமத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அரசன் ராஜேந்திர சோழனால கட்டப்பட்ட ஸ்ரீ பிரகதீஸ்வரர் கோயில இருந்து 8 சிலைகளையும், சுத்தவள்ளி கிராமத்துல கட்டப்பட்ட வரதராஜ பெருமாள் கோயில இருந்து 20 சிலைகளையும் கடத்தினதை ரத்ன சிவகுமார் ஒப்புக்கிட்டார். சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சிலை தடுப்பு பிரிவு போலீசார் போய் விசாரணை பண்ணாங்க. அப்போ 2 கோயில்லையும் இருந்த 28 சிலைகள் 2006ஆம் வருஷமே கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு. இந்த சிலை கடத்தல்ல 12 பேர் ஈடுபட்டதும் அதுல ஒருத்தன் அமெரிக்க வாழ் இந்தியர் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. அவன் தாங்க இப்போ சிறையில இருக்கிற சுபாஷ் சந்திர கபூர். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கிராமத்தை சேர்ந்த இந்த சுபாஷ் சந்திர கபூருக்கு சொந்தமா நியூயார்க், லண்டன், தாய்லாந்து, துபாய் போன்ற பல நாடுகள்ல கலைப்பொருட்கள் விற்பனை செய்யும் ஆர்ட் கேலரி இருக்கு. தமிழகத்தோட பழம்பெரும் கோயில்கள் இருக்கிற சிலைகளை கடத்திட்டு போய் வெளிநாட்டுல கோடிக்கணக்கில் இவன் விற்பனை செஞ்சிருக்கான். சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் சந்திர கபூரை 2012ஆம் வருஷம் ஜெர்மனியில கைது பண்ணாங்க. இந்தியா கொண்டு வரப்பட்ட சுபாஷ் சந்திர கபூர் இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். சுபாஷ் கபூர் கொடுத்த தகவலின் அடிப்படையில ஆஸ்திரேலியா அரசு மியூசியத்துல 31 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட நடராஜர் சிலை சிலை தடுப்பு போலீஸ் டிஐஜி பொன் மாணிக்கவேலோட தீவிர முயற்சியால மீட்கப்பட்டது. அந்த சிலை நேற்று ஜெயங்கொண்ட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அருள்மிகு பிரகதீஸ்வரர் கோயிலில் இருந்து 2006ஆம் வருடத்திற்கு முன்பாக களவாடப்பட்ட 8 ஐம்பொன் சிலைகளில் ஒரு சிலை நடராஜர் சிலை ஆஸ்திரேலியாவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தமிழக அரசின் முயற்சியாலும் மத்திய அரசு மூலம் தமிழ்நாடு சிலை திருட்டு தடுப்பு பிரிவு அனுப்பிய வேண்டுகோளை ஏற்று நாங்கள் அனுப்பிய எவிடன்சஸ் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அதை திரும்ப நமது இந்திய அரசிடம் ஒப்படைத்த 32 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் நடராஜர் சிலை தற்போது ஜெயங்கொண்டம் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர் செய்யப்பட்டு அவர் உத்தரவு பெற்ற பின் கும்பகோணம் சிலை பாதுகாப்பு மையத்தில் பாதுகாப்புக்காக வைக்கப்படும். நடராஜர் சிலை மட்டும் மீட்கப்பட்டு இன்றைக்கு கோர்ட்டிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்திலே. இதை பார்த்து கிராம பொதுமக்களும் எங்கள் பகுதி மக்களும் மகிழ்ச்சி அடைவதோடு டிஐஜி பொன்மாணிக்கவேலுடைய முயற்சியில் இந்த ஒரு சிலை மட்டும் கிடைத்திருப்பது பெருமைக்குரியதாக இருந்தாலும் மற்ற 7 சிலைகளையும் அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேகத்திற்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுடைய கிராம மக்களிடம் மிகுதியாக இருக்கிறது. கடத்தப்பட்ட மற்ற 7 சிலைகளை மீட்கும் முயற்சியில சிலை தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரம் காட்டி வராங்க. நிகழ்ச்சி
நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த பேட்டிக்காக அந்த செய்தியை இப்ப பார்க்கலாம். விபச்சாரத்துல ஈடுபட சொல்லி பெற்றோர் தன்னை அடித்து துன்புறுத்துவதா இளம் பெண் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. சென்னை குன்றத்தூர் போலீஸ் கிட்ட 17 வயசு பெண் ஒருத்தவங்க புகார் மனுவை கொடுத்திருக்காங்க. அதுல பெற்றோர் தன்னை விபச்சார தொழில ஈடுபடுத்த முயற்சி பண்றதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் நேரத்துல அண்ணன் தன்னிடம் தவறா நடப்பதாகவும் அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. பெற்றோர்கிட்ட இருந்து தன்னை மீட்டு பாதுகாப்பு கொடுக்கணும்னு போலீஸ் கிட்ட பாதிக்கப்பட்ட பெண் சொல்லிருக்காங்க. அந்த புகாரை ஏத்துக்கிட்ட போலீசார் அந்த பெண்ணோட பெற்றோர்கிட்ட விசாரணையை நடத்திட்டு வராங்க. எங்க அப்பா வந்து இந்த மாதிரி அவர் வந்து பொண்ணை வந்து பல பெண்களை வந்து ஈடுபடுத்திட்டு இருந்தாங்க விபச்சாரத்துல. இங்க வந்து துரைசாமி தெருல தான் நிறைய பேர் வந்து 10 பேர் 15 பேர் வருவாங்க. ஈடுபடுத்தி இந்த மாதிரி வந்து விபச்சாரத்துல தொழில் ஈடுபடுத்தி நீ வந்து அதுல போலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி நான் வந்து மகளிர் போலீஸ் எல்லார்கிட்டும் சொல்லிட்டேன். அவங்களும் ஒண்ணு வந்து கண்டிச்சு விட்டுட்டாங்க. யாரும் இப்ப எதுவும் ஏத்துக்கல. இப்ப எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். இப்ப எனக்கு வந்து அதை ஈடுபடுத்தணும் முயற்சிக்கிறாங்க. ரொம்ப எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும். இத்துடன் குற்றம் குற்றமே நிறைவு பெற்றது. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.